ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எத்தனை முறை உங்கள் சமூகத்துக்கு வந்தாலும் ஒரு முறை கூட எங்களை வெறுமையாய் அனுப்பாத உங்கள் பரிசுத்த மகத்துவத்துக்காய் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் எவைகளை உடைய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள முக்கியமான 6 பொருள்களை நாம் கவனித்து வருகிறோம். முதலாவதாக நாம் கவனித்தது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. இரண்டாவதாக கர்த்தருடைய மேஜை, சமூகத்தப்பம் வைக்கப்படுகின்ற மேஜை. மூன்றாவதாக நாம் கர்த்தர் செய்ய சொன்னது, ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்லும்போது கர்த்தர் மூன்றாவதாக செய்ய சொன்னது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31 முதல் 40 வரை உள்ள வசனங்களில், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31 முதல் 40 வரை உள்ள வசனங்களில் குத்து விளக்கு, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குத்து விளக்கை குறித்து அதனுடைய எப்படி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அங்கே சுட்டி காட்டுகிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு கவனிக்க இருக்கிறோம். இந்த குத்து விளக்கு ஆங்கிலத்தில் கேண்டில் ஸ்டிக் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு அந்த குத்து விளக்கு அல்லது அந்த கேண்டில் ஸ்டிக்கு எபிரேய மொழியில் மெனோரா என்று சொல்லுகிறார்கள். மெனோரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மெனோரா என்றால் டு ஷைன் என்ற அர்த்தம். குத்து விளக்கு தமிழில், ஆங்கிலத்தில் கேண்டில் ஸ்டிக். ஆனால் எபிரேய மொழியில் மெனோரா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதில் நாம் கவனிக்கின்ற ஒன்று, இந்த ஒளிக்கற்றை அல்லது இந்த மெனோரா, இது இருளில் இருக்கிற தேவ சமூகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது. நாம் அறிந்திருக்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் இருக்கிறது, ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தில் 2 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம், அடுத்த பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். ஆலயத்தின் 3 பகுதிகள், ஒன்று பிரகாரம், அடுத்து பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். இதில் 3 விதமான வெளிச்சங்களை நாம் பார்க்கிறோம். பிரகாரத்தில் இயற்கை வெளிச்சம், அதாவது சூரியனிலிருந்து வருகின்ற அந்த வெளிச்சம் பிரகாரத்தை ஒளியூட்டும். அடுத்து ஆலயத்துக்குள்ள இந்த பரிசுத்த ஸ்தலத்தை வெளிச்சம் ஊட்டுவது ஒரு செயற்கை வெளிச்சம், ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ். அதுக்கு தான் இந்த குத்து விளக்கு. அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே வெளிச்சம் இருக்காது. ஏனென்றால் காரிருளில் வாசம் பண்ணுகிற தேவன் அங்கே இருக்கிறார். அங்கே கர்த்தரே வெளிச்சம். சொல்லப்போனால் சூப்பர் நேச்சுரல் லைட்ஸ். ஆலயத்தில் 3 விதமான பகுதிகள், 3லும் 3 விதமான வெளிச்சம். பிரகாரத்தில் நேச்சுரல் லைட், இயற்கை வெளிச்சம். பரிசுத்த ஸ்தலத்தில் ஆர்டிஃபிஷியல் லைட், செயற்கை வெளிச்சம். மூன்றாவது மகா பரிசுத்தலத்தில் இது சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வ மகிமையினால் வருகின்ற வெளிச்சம். நாம் அறிந்திருக்கிறோம், நாம் தான் அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் பரிசுத்த ஆவியான வாசம் வருகின்ற ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களே. அப்படியானால் ஒரு மனிதனுடைய உடல் அவனுடைய ஒரு ஆலயத்தின் பிரகாரம். இதிலே சூரிய வெளிச்சத்தை, இயற்கை வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உள்ளான மனிதனில் 2 பகுதிகள் இருக்குது. தேவாலயத்தின் உள்ளான பகுதியில் 2 இருப்பது போல, ஒன்று ஆத்துமா, மற்றொன்று ஆவி. இந்த ஆத்துமாவில் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற செயற்கை வெளிச்சங்கள், கற்றுக்கொண்டது, பிறர் கற்றுக் கொடுத்தது, நாம் கற்றுக்கொண்டது, இதெல்லாவற்றையும் கொண்டது தான் இந்த ஆத்மா. அப்படின்னா செயற்கை வெளிச்சம். உடம்புல இயற்கை வெளிச்சம், ஆத்மாவில் செயற்கை வெளிச்சம், ஆவியில் கர்த்தரே வெளிச்சம்.
ஆகவே இந்த மெனோரா எதற்காக, இந்த குத்துவிளக்கு எதற்காக என்றால், ஆசரிப்பு கூடாரத்தில் நான் சொன்னேன், பரிசுத்த ஸ்தலம் இருளாகத்தான் இருக்கும். மகா பரிசுத்தத்தில் கர்த்தரை வெளிச்சம், பிரகாரத்தில் சூரிய வெளிச்சம். இந்த பரிசுத்த ஸ்தலம் இருளாகவே இருக்கும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் இருளை வெளிச்சமாக மாற்றுவதற்கு அங்கே பணிவிடை செய்கின்ற ஆசாரியர்கள் ஒரு பக்கத்தில், வலது பக்கத்தில் அங்கே இருப்பது சமூக தப்பத்து மேஜை, இடது பக்கத்தில் தான் குத்து விளக்கு இருக்கும், எதிரே தூப பீடம் இருக்கும். இந்த மூன்று பொருள்களும் அங்கே இருக்கும். ஆசாரியர் அங்கே பணிவிடை செய்யும் போது அவருக்கு அந்த வெளிச்சம் வேண்டும். ஆகவே அந்த ஆலயத்தை வெளிச்சமாக்குவதற்கு, இன்னும் சொல்ல போனால் பரிசுத்த ஸ்தலத்தை வெளிச்சமாக்குவதற்காக இந்த குத்து விளக்கை கர்த்தர் செய்ய சொல்லி அங்கே வைக்க சொன்னார். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக அடிப்படையான ஒரு பாடம். நான் சொன்னேன், நாம் இன்றைக்கு கூடி ஆராதிக்கின்ற இடமும் ஆலயம், ஆராதிக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட தெய்வ பிள்ளையும் ஆலயம்தான். ஆகவே ஒன்று, ஆலயத்திலும் வெளிச்சம் வேண்டும், தனிப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வேண்டும். ஆலயத்திலும் இருள் இருக்கிறது, தனி மனித ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருள் இருக்கிறது. இதை போக்குவதற்கு தான் அந்த குத்து விளக்கு, ஆலயத்தின் இருளை போக்குவதற்கு. ஆலயம் என்றால் ரெண்டு, ஒன்று நாம் ஆராதிக்கின்ற இடத்தை குறிப்பது, இரண்டாவது ஆராதிக்கின்ற தேவ ஜனங்களை குறிக்கின்ற வார்த்தை. ஆகவே இந்த குத்து விளக்கு மிக மிக அவசியமானது. தேவனுடைய ஆலயத்துக்குள் இருக்கிற அந்த இருளை மாற்றுவதற்கு இந்த குத்து விளக்கை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் அறிந்த ஒன்று, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தான் துவங்கும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆவியானவர் அதை சுட்டி காட்டுகிறார். எரேமியா 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ. எங்கே நியாயத்தீர்ப்பு ஆரம்பிக்குன்னா, தேவன் தெரிந்து கொண்ட அந்த அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தில் ஆரம்பிக்கிறது. ஆகவே நியாய தீர்ப்பு, தேவனுடைய தண்டனை எங்கே ஆரம்பிக்கும்? அது தேவன் தெரிந்து கொண்ட, தேவனுடைய நாமம் விளங்குகின்ற அந்த நகரத்தில் தான் துவங்கும் என்று எரேமியா 25:29 வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. நாம் எச்சரிப்படைந்து உணர்வடைவதற்காக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? அப்படியானால் நியாய தீர்ப்பு எங்கே தொடங்குகிறது என்றால், கர்த்தர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தில் தான் நான் தீங்கு கட்டளையிடுவேன். அது எரேமியா 25:29. 1 பேதுரு 4:17 வேதம் தெளிவாக சொல்கிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது தொடங்குமானால், எதற்கு இந்த குத்து விளக்கு என்றால், ஆலயத்திலும் இருள் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்வாங்க, ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் விளக்கின் அடிப்பகுதியில் இருள் இருக்குமா? A candle doesn't illuminate its base என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தால் அந்த மெழுகுவர்த்தியுடைய அடிப்பகுதியில் இருள் இருக்கும். ஆனால் தேவனுடைய சபையில் இருள் இருக்கக்கூடாது, ஆனால் அங்கேயும் இருள் இருக்கிறது. ஆகவே தான் அந்த இருளை வெளிச்சமாக்குவதற்குத்தான் இந்த குத்து விளக்கு, இது மிகவும் அவசியமானது. ஆலயத்தின் இருள் என்று சொல்வதற்கு வேதத்தில் மிக தெளிவான ஒரு உதாரணம் இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மணவாளனுக்கு காத்திருக்கிற அந்த மணவாட்டிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். எரேமியா மத்தேயு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். மத்திய 25:1 வாசிக்கிறோம், பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது என்றால்,
மணவாளனுக்கு ஆயத்தமாய் காத்து எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள். அதில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மத்திய 25:2, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த 10 பேருமே மணவாளனுடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்கள், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறவர்கள் தான். ஆனால் அதிலே ஆவியானவர் சொல்லுகிறார், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தியற்றவர்கள். அடுத்து அதே 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மத்திய 25:8, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக காத்திருந்த 10 பேர்ல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி அற்றவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இது புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் ஒரே மாதிரியே நடக்கிறது. 10 பேரும் காத்திருந்தார்கள், மணவாளன் வர காலதாமதமாகிறது. அப்போது 10 பேரும் நித்திரையாகி விடுகிறார்கள். ஆனால் மணவாளன் வரும்போது, இதோ மணவாளன் வருகிறார் என்று அந்த சத்தம் கேட்கும்போது 10 பேரும் எழுந்திருக்கிறாங்க. 10 பேரும் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் செய்கிறார்கள். மணவாளனுக்கு காத்திருக்கும் போது முதல்ல தீவெட்டி எரிந்தது. மணவாளன் வர காலதாமதமான போது 10 தீவெட்டிகளும் அணைந்தது. மறுபடியும் மணவாளன் வருகிறான் என்று சொன்னபோது 10 தீவெட்டிகளும் திரும்ப எரிய ஆரம்பிக்கிறது. தங்கள் தீவெட்டிகளை அவர்கள் ஆயத்தம் பண்ணினார்கள். எரிந்து கொண்டிருக்கும் போது இந்த புத்தி இல்லாத 5 அந்த கன்னிகைகளுடைய தீவெட்டிகள் அணைந்து போக ஆரம்பிக்கிறது, மங்கி எரிய தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போதுதான் இந்த புத்தி இல்லாதவர்கள் கேட்கிறாங்க, புத்தி உள்ளவங்களை பார்த்து கேட்கிறாங்க, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. அணைஞ்சிடல, போயிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டே இருக்குது. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படி அவர்கள் வாங்க போன போது, நடுராத்திரியில் மணவாளன் வருகிறார். இவங்க அந்த ராத்திரியில் எந்த கடையில் போய் வாங்குவாங்க? நாம் அறிந்திருக்கிறோம், இந்த எண்ணெய் என்பது ஆயத்தம், மணவாளுடைய வருகைக்கு ஆயத்தமாவது. 10 கன்னிகைகளும் சபைகள் தான், எல்லாருமே வருகைக்கு காத்திருக்கிறவர்கள் தான். ஆனால் அதிலே ஆயத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறவங்க 50 விழுக்காடு, 50%. பாதி புத்தி இல்லாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள். ஆகவே தான் சொல்லுகிறேன், நியாயத்தீர்ப்பு முந்தி தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். அப்படின்னா பக்தி இல்லாதவன் பாவி எப்படி இருப்பான்? அவன் எங்கே நிற்பான்? ஆகவே தேவனுடைய ஆலயம்தான், கர்த்தருடைய சபை தான், கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படுகின்ற இடம்தான், தேவனுடைய கிருபை வெளிப்பட்ட இடம்தான், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபைதான். ஆனால் அங்கேயும் கைவிடப்படுவதற்கு ஆட்கள் உண்டு. தீவெட்டிகள் அணைந்து போகிறதேன்னு சொல்றாங்களே, நாம் அறிந்த ஒன்று. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 22:1, சீயோனி நிமித்தமும் ஜெருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல். இது உலகத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, சீயோனுக்கும் ஜெருசலேமுக்கும். அந்த சீயோனுக்கும் எருசலேமுக்கும் நான் மௌனமாயிராமல் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். இங்கு இந்த தீவெட்டி என்பது ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. அதன் ரட்சிப்பு, அதாவது சீயோன் எருசலேம் இவருடைய ரட்சிப்பு நீதியும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும். ஆனால் வருகைக்கு காத்திருக்கிற, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக காத்திருக்கிற அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர், பாதி. அவர்கள் சொல்றாங்க, தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. அப்படின்னா ரட்சிப்பின் அனுபவத்தை குறைந்து குறைந்து ஒரு நாள் அது இல்லாமல் இருள் சூழ்கின்ற ஒரு இடத்துக்கு வந்துவிடும். இன்றைய சபைகளிலே குறிப்பாக நாம் கர்த்தருடைய வருகை நாட்களில் இருக்கிறோம். இந்த வருகைக்கு காத்திருக்கிற சபைகள் ரட்சிப்பை பற்றி பேசுவதில்லை, ரட்சிப்பை குறித்து சபைகளில் பேசுவதில்லை. ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்ற அந்த நிலைக்குள் வந்து விட்டோம். ஆகவே ரட்சிப்பு யாருக்கு? உலகத்து மனுஷனுக்கு, அவிசுவாசிக்கு, இன்னும் சொல்ல போனால் கர்த்தரை அறியாதவனுக்கு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 24:13, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தொடங்குகின்ற அநேகர் ஆனால் தொடர்வதில்லை, தொடர்கின்ற அநேகர் முடிப்பதும் இல்லை.
அதனால்தான் ஓட்டப்பந்தயத்தை ஓடுற எல்லாரும் ஓடுவாங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 9:25 வாசிக்கிறோம். எல்லாரும் பந்தயசாலையில் ஓடுவாங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று 24, 25 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு சபைக்குள்ளே இருள் இருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் என்றால் அதில் பரிசுத்த தலத்திலும் இருள் இருக்கிறது, மகா பரிசுத்த தலத்திலும் இருள் இருக்கிறது. ஆனால் மகா பரிசுத்த தலத்தில் கர்த்தரே வெளிச்சமாக, அந்த மகிமையின் வெளிச்சம் அங்கே இருக்கிறது. ஆனால் ஆசாரியன் ஊழியம் செய்கிற அந்த பகுதியில் இருள் இருக்கிறது. அந்த இருளை அகற்றுவதற்குத்தான் இந்த குத்து விளக்கு மெனோரா, a beam of light to shine. இருளிலே பிரகாசிக்கின்ற அந்த அனுபவத்தை கொண்டு வருவதற்கு தான் இந்த குத்து விளக்கு. சொன்னேன் முதல்ல, இட்ஸ் a beam, அது beam of rays, ஒரு ஒளிக்கற்றை. அது மேனோர் என்ற எவரிய வார்த்தை, அதன் பொருள் சொன்னேன். ஒன்று, நெய்கிறவன் எரிகிற நாடா, அது நீளமாக வருகின்ற அந்த நூலை ஒரு துணியாக மாற்ற வேண்டுமானால் குறுக்கே ஓடுகின்ற அந்த ஊடை ஓட வேண்டும். அது பயணம் செய்கின்ற அந்த பகுதிக்கு பெயர் தான் மேனோர் அல்லது பீம், ஆங்கிலத்தில் பீம் என்ற வார்த்தை. ஒரு உழுகிற ஒரு மனிதன் அதை உழும்போது அவன் தரையை, கடினமான தரையை அவன் அதை கிழித்து அதை பயிடுவதற்கு, ஓசையா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், நீதிக்கென்று விதைவிதையுங்கள், தயவுக்கென்று அறுப்புங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். இந்த பண்படுத்துவதற்கு தான் இந்த மேனோர். ஆகவே இந்த மெனோரா மிக மிக அவசியம். இந்த குத்துவிளக்கு அடிப்படையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. யோவான் நற்செய்தியில் வெளிச்சத்தை குறித்து 21 முறை நாம் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி வெளிச்சத்தை பற்றி அதிகமாக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி. அதிலே 21 முறை வெளிச்சத்தை குறித்து வேதம் எழுகிறது. அதிலிருந்து நான் இந்த வெளிச்சம், இந்த மெனோராலிருந்து வருகின்ற பீம், நாம் ஏற்கனவே கவனித்துக் கொண்டிருப்பது ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு பொருளும் ஆண்டவர் இயேசுவை, அவருடைய ஊழியத்தை சுட்டி காட்டுவது. ஆகவே ஆலயத்தின் இருள் அகல வேண்டுமானால் அந்த வெளிச்சமாக இயேசு அங்கே வந்தால்தான். ஆலயத்தை கல்வர் குகையாக மாற்றி வைத்திருந்த போது ஆண்டவர் இயேசு அங்கே வந்து அந்த ஆலயத்தை சுத்திகரித்தாரே. என் பிதாவின் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், நீங்கள் அதை கல்வர் குகையாக மாற்றினீர்களே என்று ஆண்டவர் இயேசு சொன்னாரே. ஆலயத்திலும் இருள் இருந்தது. அந்த வெளிச்சம் வந்தபோது அங்கே அந்த தடைகள் அகற்றப்படுகிறது. எல்லா மனிதனும் உள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு வழியை உண்டாக்குகிறது. ஆகவே யோவான் நற்செய்தியிலிருந்து ஆண்டவர் இயேசு எப்படி அந்த மெனோரா, இருளை வெளிச்சமாக்குகிற அந்த ஒளியினுடைய தன்மை சிலவற்றை நாம் கவனிப்பலாம். பழைய ஏற்பாட்டில் குத்து விளக்கு ஆண்டவர் இயேசுனுடைய நிழல். புதிய ஏற்பாட்டில் அந்த ஒளியாகிய ஆண்டவர் இயேசுடைய பொருள் ஆண்டவர் இயேசுவாக மாறுகிறார். முதலாவது யோவான் நற்செய்தியிலிருந்து ஒன்றாவதாக யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு எப்படி இருளில் பிரகாசிக்கிறவர் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. மெனோரா அல்லது குத்து விளக்கு அல்லது ஆங்கில கேண்டில் ஸ்டிக், இது அந்த இருள் நிறைந்த பரிசுத்த ஸ்தலத்தை இது வெளிச்சமாக மாற்றுகிறது. இந்த வெளிச்சம் அது நிழல். பழைய ஏற்பாட்டில் இயேசு நிழலாக சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் பொருள் ஆண்டவர் இயேசு. அந்த இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு இருளிலே பிரகாசிக்கின்றவர். இந்த பிரகாசிக்கின்ற ஒளியை வேதம் சுட்டி காட்டுகிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளால் அந்த ஒளியை மேற்கொள்ள முடியாது. அப்படியானால் இந்த ஒளியின் அர்த்தம் என்ன? இருளில் பிரகாசிக்கின்ற ஒளி சொல்லப்போனால் மேற்கொள்ள முடியாது, இருளால் மேற்கொள்ள முடியாத ஒரு ஒளி. இந்த ஒளி உள்ளே வந்தால் எந்த இருளும் வெளிச்சமாக மாறும். ஒரு வசனம் சுட்டி காட்டுகிறேன். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்களில் நாம் அடிக்கடி கவனிக்கிற வேத பகுதி. யோவான் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். படவில் ஏறி கரையில் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு 5 வார்க்கோதுமை அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் போஷித்தார்.
போஷித்து முடித்த பிறகு ஆண்டவர் இயேசு மலையில் ஏறி அவர் ஜெபிக்கிறார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறார். ஜெபித்த போது சீஷர்கள் படவில் ஏறி அக்கறைக்கு போகிறார்கள். சாயங்காலமான போது யோவான் 6:16 சாயங்காலமான போது அப்படி சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். சீஷர்கள் தான் ஆண்டவர் இயேசுடைய அற்புதத்துக்கு உடன் இருந்தவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் படவில் ஏறி அக்கறைக்கு போனார்கள். இயேசு வரவில்லை. இயேசு இல்லாமல் தனியே பயணம் செய்கிறார்கள். அதன் விளைவு என்ன? அந்த வேதம் சொல்கிறது, அது இருளாய் இருந்தது. இரவெல்லாம் தண்டு வலிக்கிறார்கள். அவர்கள் அக்கறை போய் சேர முடியலை. அதிகபட்சமாக 5 மைல் தூரம் தான் அந்த கலிலேயா கடலுடைய 2 கரைகளுக்கும். அதிகபட்சமான அகலம் அவ்வளவுதான். இரவெல்லாம் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். அவர்கள் போகவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, they entered into darkness. அது இருளாக இருந்தது என்று வேதம் சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். அடுத்து வேதம் சுட்டி காட்டுகிறது 19ஆம் வசனம் யோவான் 6:19 அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடல் மேல் நடந்து படவுக்கு சமீபம் வருகிறதை கண்டார்கள். அடுத்து 21 வாசிக்கிறோம், இயேசு அந்த படகில் ஏறின உடனே அவர்கள் போகிற கரையை பிடித்து என்று வாசிக்கிறோம். அப்படியானால் சீஷர்கள் தான் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவர்கள் தான். அவருடைய போதனைகளை நேரடியாக கேட்டவர்கள், இயேசுவுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் தான். ஆனாலும் இயேசு இல்லாமல் அந்த படகுகளை போய் அவர்கள் அக்கறை போக நினைத்த போது வேதம் சுட்டி காட்டுகிறது, இருள் அவர்களை மூடிக்கொண்டு அவர்கள் இருளுக்குள் பிரவேசித்தார்கள். அந்த இருளுக்குள் மேற்கொள்ள முடியாத வெளிச்சமாக இயேசு வருகிறார். இரவெல்லாம் தண்டு வலித்து 3-4 மைல் தூரம் போக முடிந்தது. ஆனால் இந்த வெளிச்சம் வந்தபோது அவர்கள் போய் சேர வேண்டிய கரையை பிடித்தார்கள் என்று யோவான் 6:21 சொல்லுகிறது. அப்படியானால் இந்த வெளிச்சத்தை எந்த இருளும் பிடிக்க முடியாது. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஆண்டவர் இயேசுவுக்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்த சகோதரிகள், குறிப்பாக மகதலேனா மரியாள் அவர்கள் ஆண்டவர் இயேசு 3 முறை சொல்லியிருந்தார், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். ஆனால் இவர்கள் கூட இருந்தார்களே தவிர ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளை அவர்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ளவும் இல்லை. அவர்கள் அதை உண்மை என்று எண்ணவும் இல்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த 3 நாட்களுக்கு பிறகு இவர்கள் புறப்பட்டு கல்லறைகளில் போய் அந்த சரீரத்துக்கு சுகந்த வர்க்கமிட போகிறார்கள். அதைத்தான் யோவான் 21 வாசிக்கிறோம். வாரத்தில் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். மகதலேனா மரியாள் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த ஒரு பரிசுத்த பாத்திரம். ஆனால் அந்த பாத்திரம் கூட she entered into darkness. அதிக இருட்டோட வந்தாங்கன்னு போட்டிருக்கோம். இருளுக்குள் தான் வர்றாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை அவங்களால காண முடியல பாருங்களேன். இயேசு உயிர்த்தெழுவார்கள் அவங்களால நம்ப முடியல பாருங்களேன். மரித்து போன ஒரு சடலத்துக்கு சுகந்த வர்க்கமிட வாசனை திரவியங்கள் பூசுவதற்கு வந்திருக்காங்க. ஏனென்றால் அவர்கள் இருளுக்குள் போனவர்கள். ஆனால் மரியாளே என்று உயிர்த்தெழுந்த இயேசு அழைத்து அந்த இருளை வெளிச்சமா மாற்றினார் பாருங்களேன். எப்படி அவிசுவாசமோ அல்லது ஆண்டவர் இல்லாம நம்மாலும் முடியும் என்று புறப்பட்டு போன சீஷர்கள் இருளுக்குள் போனார்கள். அந்த வெளிச்சம் வந்து இருள் மேற்கொள்ள முடியாத அந்த வெளிச்சம் வந்து அன்றைக்கு ஒளியை கொடுத்ததே. மரிப்பேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருந்தாலும் அவர் மேல் அதிக அன்புள்ளவர்கள் தான். ஆனாலும் அவங்களால் அதை நம்ப முடியாதபடி அந்த சரீரத்துக்கு, அது இறந்து போன ஒரு உடலுக்கு சுகந்த வர்க்கமிட வந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா அவர்கள் இருளுக்குள் போகிறார்கள். அவிசுவாசம்.
ஆண்டவர் இயேசு இந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி என்றால் இது இருளை வெளிச்சமாக்குவது, இன்னும் சொல்ல போனால் இருளில் பிரகாசிப்பது. யோவான் 1:5 தான் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்து மனுஷன் இல்லை அசுத்தாவிகள் இல்லை பிசாசு இயேசுவை மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி மாத்திரமல்ல, இயேசுவோடு இணைந்து நடக்கிறவர்கள் கூட, இயேசுவின் போதனைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியே தங்களை அர்ப்பணித்தவர்கள், எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தவர்களுக்கு கூட அந்த இருள் இருக்கிறது. ஆகவே இந்த இருள் வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் என்றால், இருளில் பிரகாசிப்பது, எந்த இருளும் இந்த ஒளியை மேற்கொள்ள முடியாது. அப்படியான கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய ஊழியங்களில் இன்றைக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வருகிறோம். அவர்தான் எல்லாம் என்று ஓடி வந்தவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் இருளுக்குள் பிரவேசித்தார்கள். மகதலேனா மரியாள் போன்ற அருமையான சகோதரிகளும் இருட்டோடு தான் வராங்க. ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்து எழுவார் என்ற அந்த நிச்சயம் இல்லாதவர்கள். எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் சரிதான், அந்த இருளால் இந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ள முடியாது, அதை பற்றி பிடிக்க முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட வெளிச்சம் இந்த வெளிச்சம். அந்த பழைய ஏற்பாட்டில் குத்து விளக்கு நிழல் ஆண்டவர் இயேசு பொருள் என்ன? இவர் இருளில் பிரகாசிக்கிறவர், இருளால் மேற்கொள்ளப்பட முடியாதவர். இவர் இருளிலே பிரகாசிக்கிறவர், இருள் அதை பற்றி கொள்ள முடியாது. இரண்டாவதாக யோவான் செய்தி 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த ஒளியினுடைய இரண்டாவது தன்மை. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நிறைய வெளிச்சம் இருக்கு உலகத்தில், நிறைய ஒளிகள் இருக்குது. ஆனால் இதுதான் ரியல் லைட், மெய்யான ஒளி ஆண்டவர் இயேசு தான். ஆலயத்தை வெளிச்சமாக்கின அந்த விளக்கினுடைய பொருளாகிய ஆண்டவர் இயேசு எந்த மனுஷனையும் என்று வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி. இன்றைக்கு உலகத்தின் மனிதர்கள் அநேக இருளில் தான் இருக்கிறார்கள். ஒரு இருளை சுட்டி காட்டுகிறேன். men in shadow of doubt, சந்தேகம் என்ற இருளில் இன்றைக்கு அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏன்? இயேசுவை அறிவிக்கிறவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை அனுபவித்தவர்கள். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இது தமிழ் மொழியாக்கம். ஆனால் கிரேக்க மொழியில் பாரம் சுமந்து வருத்தப்படுகிறவர்களே, ஆங்கிலத்திலும் பாரம் சுமந்து வருத்தப்படுகிறவர்களே. சில தமிழ் மொழியாக்கங்கள் கூட சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே. சோர்ந்திருக்கிறவங்க சுமக்க வர முடியாது. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், இவர்கள் ஏற்கனவே வருத்தப்பட்டவர்கள், பாரம் சுமந்ததனால் வருத்தப்பட்டவர்கள். என்ன பாரம் இவர்களுக்கு? சந்தேகத்தில் இருக்கிற ஒரு சந்தேகம் என்ற பாரம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் 28 தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இல்லை, பாரம் சுமந்து வருத்தப்படுகிறவர்களே. என்ன பாரம் சுமந்தார்கள்? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14 வரை உள்ள வசனத்துக்கு 15 வரை வாசித்தால் அங்கே ஆண்டவர் இயேசு யோவான் ஸ்நானனை குறித்து பேசுவார். யோவான் ஸ்நானன் யோர்தான் நதிக்கரையில் அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு வந்தபோதே அவர் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தைக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனால் இவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவியான புறாவின் ரூபம் கொண்டு இவர் மேல் இறங்குவதை நான் கண்டேன், கண்டு உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொன்னவர் தான். ஆனால் இப்போது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் ஏரோது ராஜாவினால் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்போது சீஷர்களை அனுப்பி கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா, இல்லை இன்னும் ஒருவரை காத்திருக்க வேண்டுமா? இது என்ன? டார்க்னஸ் ஆஃப் டவுட், சந்தேகம் என்ற ஒரு இருள். ஸ்திரீகளுக்குள் பிறந்ததில் யோவான் ஸ்நானனோட பெரியவன் யாரும் இல்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் அந்த யோவான் ஸ்நானனை விட பெரியவன் என்று இயேசு சொல்வார் அந்த சந்தர்ப்பத்தில் தான். அப்படின்னு சொன்னால்
பெரியவன், ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர் எல்லாருக்கும் பெரியவர்களில் எல்லாருக்குள்ளும் பெரியவர் யோவான் ஸ்நானன். ஆனால் இயேசு சொல்லுகிறார், விசுவாசித்து கர்த்தரின் உண்மையாக இருக்கிறவர்கள் அவனை விட பெரியவர்கள். அப்படின்னா பெரிய யோவான் ஸ்நானன் பரலோகத்தில் உள்ள சிறியவனாய் மாற்றப்படுகிறார். காரணம் என்றால் இது டார்க்னஸ் ஆஃப் டவுட், சந்தேகம் என்ற ஒரு இருள், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. இவர் யார்? இயேசுவை அறிவித்தவர். நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று இயேசுவை முன்னறிவித்தவர். பள்ளங்களை உயர்த்தி குன்றுகளை தாழ்த்தி ஒரு ராஜபாடி உருவாக்கி பின்னாடி வரப்போகிற மேசியாவுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணின யோவான் ஸ்நானன், அவரும் சந்தேகம் என்ற ஒரு இருளுக்குள் இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளி. அப்படின்னு எந்த மனுஷனும் என்றால் அவன் விசுவாசியோ அவிசுவாசியோ ஊழியம் செய்யறவர்களோ இல்லாதவர்களோ எல்லாருக்குள்ளும் ஏறக்குறைய அந்த இருள் என்ற ஒரு சந்தேகம் என்ற ஒரு இருள் இருக்கத்தான் செய்கிறது. இது டார்க்னஸ் ஆஃப் டவுட், இது சந்தேகம் என்ற ஒரு இருள். இன்னொரு என்று சுட்டி காட்டுகிறேன். மனிதர்களுக்கு men in shadow of despair, நம்பிக்கையின்மை என்ற ஒரு இருள். ஒன்று முதல்ல அவிசுவாசம் என்ற ஒரு இருள், இரண்டாவதாக இது அவநம்பிக்கை, நம்பிக்கையின்மை என்ற ஒரு இருள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். இது அவநம்பிக்கை. சொல்ல போனா நம்பிக்கையின்மை, டெஸ்பயர், அது டார்க்னஸ் ஆஃப் டெஸ்பயர். இது என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் சொல்லுகிறார் 19ஆம் வசனத்தில், ரோமர் 7:19, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். இது என்னன்னா இவரை செய்ய இயலாத ஒரு நிலைமை, நம்பிக்கையற்ற நிலை. சங்கீதம் 32:8 இதை குறித்து ஒரு கருத்தை கவனிக்கிறோம். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டு மகிமத்துவமான அனுபவங்களை பெற்ற பரிசுத்தவான் எழுதுகிறார், நான் விரும்புகிற நன்மையை செய்ய முடியல, நான் செய்யக்கூடாது நினைக்கிற அந்த தீமையை செய்கிறேன். அப்படின்னா நம்பிக்கையின்மை, டெஸ்பயர், என்ன செய்யறதுன்னு தெரியல, விரும்புகிறேன் செய்ய முடியல, வெறுக்கிறேன் அதை செய்கிறேன். இந்த ஒரு செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார். ஆனால் சங்கீதம் 32:8 கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இந்த ஒளி அதைத்தான் செய்யும். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து. ஆனால் ஒரு மொழியாக்கத்தில் வாசிக்கிறோம், ஆங்கில மொழியாக்கத்தில் வாசிக்கிறோம், ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் உனக்கு போதித்து தமிழில் நாம் படிக்கிறோம். ஆனால் ஒரு மொழியாக்கத்தில், அது ஆங்கிலத்தை மொழியாக்கும் போது ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட், உன்னை நான் புரிய வைப்பேன். போதிக்கிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க, புரிய வைக்கிறவர் கர்த்தர் ஒருத்தர் தான். அடுத்து, நான் உனக்கு போதித்தல்ல, புரிய வைத்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், இல்லை உனக்கு முன்பாக நான் நடந்து காட்டுவேன். ஒன்று உன்னை புரிய வைப்பேன், இரண்டாவது உனக்கு முன்பாக நடந்து காட்டுவேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு நாம் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்கு நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்று பரிசுத்த பேதுருவை கொண்டு ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே இவர் புரிய வைக்கிறார், அடுத்து அவன் நடந்து காட்டுகிறார். மூன்றாவதாக, உண்மையில் என் கண்ணை வைத்து. நாம் அறிந்திருக்கிற கண் என்பது பரிசுத்த ஆவியை குறிப்பது. பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற அனுபவடைய கண்கள். அப்படின்னா என்ன செய்வது என்று தெரியாமல் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையின்மை என்ற ஒரு இருளில் இருக்கும்போது, டாக்டர்ஸ் ஆஃப் டெஸ்பயர், அதற்குள் பரிசுத்த பவுல் போன்ற பரிசுத்தவான்களே நன்மை செய்ய விருப்பம் இருக்கிறது, செய்ய முடியலையே.
தீமை செய்யக்கூடாது நினைக்கிறேன், அது செய்கிறேனே. இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கும்போது கூட கர்த்தர் சொல்றார், நான் உன்னை புரிய வைப்பேன், உனக்கு முன்பாக நடந்து காட்டுவேன், நீ நடப்பதற்கு என் ஆவியின் பலத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. அப்படின்னா இந்த ஒளி பூமியில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கும். மூன்றாவதாக ஒரு இருளை சுட்டி காட்டுகிறேன். men in shadow of death, மரணம் என்ற இருளில் இன்றைக்கு அநேகர் இருக்காங்க. மரணம் என்ற இருளில் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். இந்த மரணத்தை ஒரு இருள் என்று தான் சொல்றோம். நமக்கு இன்னைக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறோம், சங்கீதம் 23. ஆனால் வேறு கொஞ்சம் கவனித்து பார்த்தால் அது மரண இருள் அல்ல, மரண நிழல், ஷேடோ ஆஃப் டெத். அது மரணம் அல்ல, மரண நிழல். அப்படின்னா ஒரு மரணம் என்று ஒன்று இருந்தால்தான், ஒரு பொருள் இருந்தால்தான் நிழல் வரும். மரணம் என்ற பொருள் இருந்தால் அதனுடைய நிழல் இருக்குல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், even though I walk in the shadow of death, அந்த மரண நிழலில் நான் நடந்தாலும். அப்போ சங்கீதக்காரனை கேட்போம், ஐயா நீங்க மரண நிழல் சொல்றீங்களே, அப்படின்னா மரணம் எங்க? அது இயேசு எடுத்துக்கொண்டார். கல்வாரி சிலுவையில் இயேசு அந்த மரணத்தை எடுத்துக்கொண்டபடியினால நாம் இன்றைக்கு மரணத்துக்குள்ள போறதில்லை, மரணம் என்ற நிழலுக்குள் தான் போறோம். ஏனென்றால் பொருள் ஆண்டவர் இயேசு எடுத்துக்கொண்டார். ஆகவே இன்றைக்கு மனிதர்களும் இன்றைக்கு மரணம் என்ற ஒரு பயத்தில், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துக்கு அடிமைப்பட்டு போன உலகம் தானே. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32, 33 ஒரு போலியான ஒரு நிச்சயத்தை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32, 33. பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக என்னிடத்து கொண்டு வாருங்கள் என்றான். சவுல் அமலேக்கியரை தோற்கடித்து விட்டான். கர்த்தர் சொன்னது போல அவர்களை முற்றிலும் அழிக்காமல் 1ஆம் தரம் 2ஆம் தரத்தை எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு 3ஆம் தரம், அதாவது குறைந்த மதிப்புள்ளவைகளை அழிக்கிறார். கர்த்தர் அதை கடிந்து கொள்கிறார். இப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக என்னிடத்து கொண்டு வாருங்கள். சவுல் அமலேக்கரை முழுவதும் நிர்மலமாக்காமல் அந்த அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு வைத்திருக்கிறான். இப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த ஆகாக என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஆகாக் சந்தோஷமாய் அவரிடத்தில் வந்து, யுத்தத்தில் தோற்றவன், கைதியாக பிடிக்கப்பட்டவன், அவன் எப்படி வரான் பாருங்களேன். ஆகாக் சந்தோஷமாய் அவரிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். என்ன சொல்றான்? மரணம் என்ற கசப்பு அது அற்றுப்போச்சு, மரணம் என்னை ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்றான் பாருங்களேன். இது போலியானது. ஏன்னா அடுத்து பார்க்கிறோம், சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளின் பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவர்கள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக துண்டித்து போட்டான். அவ அப்பதான் சொன்னான், மரணத்தின் கசப்பு அற்று போயிற்று. ஆனால் உடனே கொல்லப்படுகிறான். அவனை துண்டாக வெட்டி போட்டான் என்று வேறும் சொல்லுகிறது. அப்படின்னா இன்றைக்கு மனிதர்கள் எனக்கு மரண பயமே இல்லைன்னு சொன்னா அது போலியானது. அவன் சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவன் செத்து போயிட்டான், அந்த ஆகாவின் ராஜா ஆகாக். அப்படின்னா இது ஒரு போலியான மரணம் இல்லை என்கிற வார்த்தை. மரணத்தின் கசப்பு அற்று போயிட்டு போகாது. ஆனால் இன்னைக்கு மனிதர்களும் முழுவதுமே மரண பயத்தில் தான். பிறந்த கொலையிலிருந்து மறிக்க போகிற முதிர் வயதுள்ளவர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரண பயம் எல்லாரையுமே ஆட்கொண்டிருக்கிறது. ஆனால் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 இந்த மெய்யான ஒளியாகிய இயேசு அவர் சொல்லுகிற, அவரை குறித்து ஆவியானவர் எழுதுகிற வார்த்தை மிக முக்கியமானது. ஆதலால் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பூமிக்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த வழியே மாம்சத்தில் மனிதனைப் போல வந்தவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார்.
இருள் என்றால் யோவான் 1:9 கவனிக்கிறோம், பூமியில வந்து உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் ஒரு இருளை குறித்து கவனித்தோம். முதலாவதாக இது சந்தேகம் என்ற ஒரு இருள். இரண்டாவது ஒன்றை கவனித்தோம், இது நம்பிக்கையின்மை என்ற ஒரு இருள். மூன்றாவதாக மரணம் என்ற இருள். ஆனால் கர்த்தருக்கு மகிமை, உலகத்தின் மனிதர்கள் எனக்கு மரண பயமே கிடையாது, நான் டெத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன், எது வந்தாலும் அசைய மாட்டேன், இது போலியானது. அந்த அமெரிக்க ராஜா ஆகாக் சொன்னது போல அவன் சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவன் கொல்லப்படுகிறான், அவன் துண்டித்து போடப்பட்டான். ஆனால் ஆண்டவர் இயேசுவாகி ஒளி உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளி. பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த மெனோரா அந்த பரிசுத்த தலத்தின் இருளை போக்கினது. அந்த மெனோரா, அந்த குத்துவிளக்கினுடைய பொருளாகிய ஆண்டவர் இயேசு சபைக்குள் இருக்கிற முதலாவதாக சந்தேகம் என்ற அந்த இருளை, அடுத்து நம்பிக்கையின்மை என்ற அந்த இருளை, மூன்றாவதாக மரணம் என்ற இருளை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி, அந்த ஒளி. மூன்றாவதாக ஆண்டவர் இயேசுவை குறித்து யோவான் சுட்டி காட்டுகிறார், இது வந்திருக்கும் ஒளி, இது தேடி போக வேண்டிய ஒளி அல்ல, இது பூமியிலே வந்திருக்கின்ற ஒளி. யோவான் 3:19 முதல் 21 வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் இயேசுவை குறித்து அந்த மூன்றாவது கருத்தை நாம் கவனிக்கிறோம். யோவான் 3:19 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். யோவான் 3 நாம் இது இன்டர்நேஷனல் பைபிள் வேர்ஸ், அது முழு உலகத்துக்கும் சொந்தமான வசனம். இன்னும் சொல்ல போனால் அந்த யோவான் 3:16 லிட்டில் பைபிள் என்று சொல்லுவார்கள், சிறிய வேதாகம் என்று சொல்லுவாங்க. வேதாகமத்தின் மொத்த மையக்கருத்தும் அடங்கியது யோவான் 3:16. நான் இப்போ கவனிக்க போகிறது யோவான் 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும். இந்த ஒளி உலகத்துக்கு வந்த ஒளி, யாரும் இந்த ஒளியை தேடி போகல. இந்த ஒளி இருளை வெளிச்சமாக்குகின்ற அந்த ஒளி, இருளால் பற்றி கொள்ள முடியாத அந்த ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளி, இது உலகத்தில் வந்திருக்கிறது. ஆகவே சொன்னேன், மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு இது வந்திருக்கின்ற ஒளி, இது தேடி போக வேண்டிய ஒளி அல்ல, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குவதற்கு வந்த ஒளி. இப்படின்னு சொல்லுகிறது, இவன் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. மூன்றாவதாக, இருள் பற்றி கொள்ள முடியாத எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற அந்த ஒளி பூமியிலே வந்திருந்தும் இன்றைக்கும் மனிதனுக்கு அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ள விருப்பம் அல்ல. காரணம் என்னவென்றால் வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள். இரண்டாவது, அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை அவர்கள் விரும்புகிறது, அவங்களுக்கு ஆக்கினையை கொண்டு வரும். இந்த ஒளி இருளில் இருக்கிறவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தது, எந்த மனுஷன் பிரகாசிக்க வந்தது. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், ஆக்கினையை கொடுப்பதும் அந்த ஒளிதான். ஏனென்றால் அது பூமியில வந்திருக்கிறது, அதற்கு மனிதனை விடுவிப்பதற்கு, அவனுக்கு ஒளியை கொடுப்பதற்கு. ஆனால் அவன் ஒளியை பார்க்கலும் இருளை அவன் அதிகமாக விரும்புகிறான். இரண்டாவதாக, அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால அவன் ஆக்கினைக்கு தப்ப முடியாதுன்னு வேதம் சொல்லுது. இந்த ஒளியினுடைய 2 தன்மைகள். ஒரு பக்கத்தில் இது தேவனுடைய அன்பு. ஏன்னா 16 வாசிக்கிறோம், God so loved the world, கர்த்தர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு கூர்ந்து தான் தன்னுடைய குமாரனை உலகத்துக்கு கொடுத்தார். இது அவருடைய அன்பு, இந்த ஒளியினுடைய ஒரு பகுதி. அடுத்த பகுதி நியாய தீர்ப்பு. இந்த ஒளி என்று யோவான் 3:19 அந்த ஒளியின் 2 பக்கங்கள். இது வந்திருக்கும் ஒளி, அதுக்கு அன்பை கொடுத்து, அன்பினாலே மனிதனுக்காக ஜீவனை கொடுத்து, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதில் மேலான அன்பு ஒன்றும் இல்லையே. அந்த அன்பை கொடுக்க வந்த ஒளிதான் ஆண்டவர் இயேசு. ஆனால் இவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. அவன் ஒளியை பார்க்கல இருளை அவன் விரும்புகிறபடியினால அவன் ஆக்கினைக்கு தப்ப முடியாது. 2 பக்கம். இந்த ஒளியினுடைய 2 தன்மை. ஒரு பக்கத்தில் இது அன்பு, இன்னொரு பக்கத்தில் அது நியாய தீர்ப்பு. நாம் அறிந்திருக்கிறோம்,
ஒரு உருண்டை மெழுகு, ஒரு உருண்டை களிமண். இந்த 2 உருண்டையும் சூரிய வெளிச்சத்தில் போட்டால் மெழுகு உருகுகிறது, களிமண் இறுகுகிறது. சூரிய வெளிச்சம் ஒன்றுதான், மெழுகு அது மெல்ட் ஆகுது, அது உருகுகின்ற தன்மை உள்ளது. ஆனால் இந்த களிமண் உருண்டை அது கட்டியாகிறது, கடினமாகிறது. சூரிய வெளிச்சத்தில் மாறுதல், அந்த ஒளியில் மாறுதல் இல்லை. அந்த மெழுகு அல்லது மண்ணினுடைய தன்மை தான் ஒன்று அவருடைய அன்புக்கு அது விட்டு கொடுக்கிறது, இன்னொன்று அவருடைய அன்பை அது அசட்டை செய்கிறது. ஆகவே இந்த ஒளி வந்திருக்கும் ஒளி எதற்கு? அன்பை காட்டுவதற்கு. ஒரு மேலான அன்பை காட்டி மனிதனுக்காக ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறது. ஆனால் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தால், அவன் ஒளியை பார்க்க இருளை அதிகமாக நேசிக்கிறவனாக இருந்தால், இந்த ஒளி வந்திருக்கும் ஒளி அதற்கு அன்புக்கும் நியாய தீர்ப்புக்கும் இணைந்தது. பழைய ஏற்பாட்டு குத்து விளக்கை ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக காட்டுகிறார், சபைக்கும் உலகத்துக்கும். இன்றைக்கு சபையில் நம்ம அறிந்திருக்கிறோமே, நிலம் கர்த்தருடைய ராஜ்யம்தான். அதிலே கர்த்தர் நல்ல விதையை விதைக்கிறார், ஆனால் உள்ள களைகளும் முளைக்குத. இருக்கட்டும், அறுவடை காலம் வரை இருக்கட்டும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார. அப்படி என்றால் அன்புள்ள தேவன் தான், அதே பட்சிக்கிற அக்னியும் அவர் தான். ஆகவே இந்த ஒளி உலகத்தில் வந்தது மாத்திரமல்ல, இது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தள்ளிவிடும் போது அது ஆக்கினையாகவும் மாறுகின்ற ஒளி. 4வதாக யோவான் 8ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்ல ஆண்டவர் இயேசுவை குறித்த அந்த ஒளியினுடைய அடுத்த தன்மையை கவனிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12-13. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த 12ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு பற்றி இருக்கிறது, இது ஜீவன் அளிக்கின்ற ஒளி. இந்த ஒளியுடைய தன்மை என்ன? இது ஜீவன் அளிக்கும் ஒளி. உலகத்தில் வந்து நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ வழியை அடைந்திருப்பான். ஆனால் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யோவான் 8:13. அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானது அல்ல என்றார்கள். இங்கே வாசிக்கிறோம், இந்த உலகத்துக்கு வந்தது இருக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு வந்து அந்த வெளிச்சத்தில் மனிதர்கள் நடக்க வேண்டும், அவரை பின்பற்றி அந்த ஜீவ ஒளியை அடைந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த ஒளி உலகத்துக்கு வந்தது. ஆனால் மனிதர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். சொல்ல போனால் அவரை தள்ள மாட்டேன், நான் அவரை உண்மையாக பின்பற்றுவேன் என்று சொன்னால் அந்த பின்பற்றுதலுக்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரே, என்னை பின்பற்றுகிறவன். இந்த பின்பற்றுகிறவனுக்கு ஆக்கோலோத்தியோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. ஆக்கோலோத்தியோ என்றால் அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஒன்று ஒரு படைத்தலைவனை அவருடைய போர் வீரர்கள் பின்பற்றுவது போல. ஒன்று ஆண்டவர் இந்த வெளி எப்படி வருகிறது என்றால், இது வந்து மனுஷனுக்கு ஜீவன் அளிக்கின்ற ஒளியாக வருகிறது. யாருக்கென்றால் அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை அங்கீகரிக்காதவர்களுக்கு அல்ல. அவரை பின்பற்றுகிறவன் என்றால், ஒன்று a soldier following a captain. ஒரு போர் தளபதியை அவனுடைய போர் வீரன் எப்படி பின்பற்றுவானோ அதன் பொருள் என்னவென்றால், எத்தனை தடைகள் இருந்தாலும் மார்ச் புறப்பட்டு போன்னு சொன்னால், அது பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும். இன்னைக்கு நம்மளே அநேகர் பாடுகிறோம், மழையானாலும் வெயிலானாலும் காடானாலும் மேடானாலும் பசியானாலும் பஞ்சம், இப்படிலாம் பாட்டு பாடுறாங்க இன்னைக்கு. ஆனால் ஒரு பின்பற்றுதல் என்றால், அந்த ஆக்கோலோத்தியோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், ஒன்று ஆல் ஹடில்ஸ். அவரை பின்பற்றுவதில் ஒரு போர் வீரன் ஒரு கேப்டனை பின்பற்றி போனால் எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை மிதித்து தாண்டி கடந்து போவான். அப்படி பின்பற்றுதல் தான் அந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்கின்ற அனுபவம். ஜீவனளிக்க வந்த அந்த ஒளி எப்படி விரும்புகிறது என்றால், அவரை பின்பற்ற வேண்டும். அவர் இருளில் நடக்க முடியாது,
முதலாவது என்ன? ஆல் ஹடில்ஸ், எல்லா விதமான தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போகிறவன் தான் அவரை பின்பற்றுகிறவன். இரண்டாவதாக ஒரு அடிமை அவனுடைய எஜமானோடு இணைந்து நடப்பது, அவனை பின்பற்றி போவது. அந்த அக்கலோத்தியோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இரண்டாவதாக a slave accompanying the master. ஒரு எஜமானை ஒரு அடிமை பின்பற்றி போகிறது. சொல்ல போனா அதுக்கு ஆல் சர்வீசஸ், அவன் என்னென்ன வேலை செய்ய சொல்றானோ எல்லா வேலையும் செய்வதுதான் அவனை பின்பற்றுவது என்ற அர்த்தம். மூன்றாவதாக ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒருவன் இருக்கிறான். ஒரு ஆலோசனை கொடுக்கிறவன் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அதை அப்படியே செயல்படுத்துகிறவன் தான் பின்பற்றுவான். அக்கலோத்தியோ என்ற வார்த்தைக்கு மூன்றாவது அர்த்தம் என்னவென்றால் அக்செப்டிங் வைஸ் கவுன்சிலர்ஸ் ஒப்பீனியன். அதாவது ஒரு ஞானமுள்ள ஒரு ஆலோசனைக்காரனுடைய அந்த ஆலோசனையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான். அது என்ன சொல்லான்னு சொல்லிதான் அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும், அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவன் சொல்ல ஆல் கவுன்சல்ஸ். அந்த ஞானமுள்ள அந்த ஆலோசனைக்காரன் என்ன ஆலோசனை கொடுத்தான்னு சொல்லதான் அதை அப்படியே பின்பற்றி போகிறவன் தான். நான்காவதாக ஒபீடியன்ஸ் டு தி லா ஆஃப் த ஸ்டேட். ஒரு நாட்டினுடைய ஒரு நகரத்தினுடைய எல்லா சட்டங்களையும் நான் இதுக்கு கீழ்ப்படிவேன் எதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படி இல்லை, எல்லா சட்டங்களுக்கும் கீழ்ப்படுகிறவன் தான் பின்பற்றுகிறவன் பயன்படுத்த அக்கலோத்தியோ என்ற வார்த்தையின் அர்த்தம். அப்படின்னா நான்காவது ஆல் லாஸ், எல்லா விதமான சட்டங்கள், இதுக்கு கீழ்ப்படிவேன் அது கீழ்ப்படிய மாட்டேன் அப்படிலாம் இல்லை. ஐந்தாவதாக ஃபாலோயிங் டீச்சர்ஸ் லைன் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு ஆசிரியர் ஒரு கற்றுக் கொடுக்கிறவர், அவர் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு காரியத்தை குறித்து வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கும், வித்தியாசமான ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் ஒரு மாணவன் என்றால் அந்த ஆசிரியர் சொல்றதுல வாத்தியார் சொல்றாரு இதெல்லாம் ஏற்றுக்கலாம் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படி சொல்லுகிறவன் பின்பற்றுகிறவன் அல்ல. சொல்லப்போனா ஆல் டீச்சிங்ஸ், எல்லா உபதேசங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறவன். திரும்ப சுட்டி காட்டுகிறேன், இது ஜீவன் அளிக்கும் ஒளி. இந்த ஒளி இதை பின்பற்றி நடந்தால் அவன் இருளிலே நடக்க முடியாது. யோவான் 8:12 ஆண்டவர் இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவன் ஜீவன் அளிக்கின்ற ஒளி எப்படி என்றால், எந்த தடைகள் வந்தாலும் ஒரு போர் வீரன் எப்படி தன்னுடைய தளபதியை பின்பற்றி போகிறானோ, இரண்டாவதாக ஒரு அடிமை தன் எஜமானை பின்பற்றி போய் அவன் சொல்லுகிற எந்த வேலையும் எல்லா வேலையும் செய்கிறவன். மூன்றாவதாக ஒரு ஆலோசனைக்காரனை பின்பற்றி போகிறவன், அவன் சொல்லுகிற எல்லா ஆலோசனைகளையும் படியும் செயல்படுகிறவன். நான்காவதாக ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு தேசத்தின் பகுதியினுடைய சட்டத்தை அப்படியே கொஞ்சம் கூட மீற முடியாது, அத்தனை சட்டங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும், அதுதான் பின்பற்றுதல். ஐந்தாவதாக ஒரு ஆசிரியர் அவர் சொல்லிக் கொடுப்பதில் சிலதை ஏற்றுக்கொள்ளலாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி சொல்லுகிறவர்கள் ஆல் டீச்சிங்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருள நடக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த ஒளி உலகத்துக்கு வந்ததே இந்த ஒளியை கொடுப்பதற்கு தான். இது இன்றைய சபைக்கு மிக மிக அவசியம். இந்த 5 பின்பற்றுதல் என்ற இந்த 5 கருத்துக்களையும் இன்றைக்கு சபை என்று சபையில் ஒரு இருள் இருந்து தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது ஒரு சபை எடுத்துக்கொண்டால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபைக்கு ஒரு விசுவாசி வந்தால் கூட 52 பிரசங்கம் கேட்டிருப்பாங்கல்ல. ஒரே ஒரு சண்டேல ஒரே ஒரு பிரசங்கம் என்ற சபையாக இருந்தால் கூட 52 பிரசங்கம் கேட்டிருப்பாங்கல்ல. கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. இது ஜீவன் அளிக்கின்ற ஒளிதான். ஜீவ ஒளி அவரை பின்பற்றுவன் அடைய வேண்டும் என்று விரும்புகிற ஜீவ ஒளிதான். ஆனால் பின்பற்றுதல், அதான் முதலில் சொன்ன யோவான் 3:19 இவர்கள் ஒளியை காட்டிலும் இருளை நேசிக்கிறவங்க, அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால அவங்களால ஒழுங்காக பின்பற்ற முடியாது. ஆகவே ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர், அவரை பின்பற்றுகிறவனை ஜீவ ஒளி உள்ளவனாக மாற்றுகிறவர். அதுக்கு இது மிக அவசியமானது. அடுத்து 5ஆவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், இது எச்சரிக்கும் ஒளி. யோவான் 12:35 யோவான் 12:35 இந்த ஒளி ஆண்டவர் இயேசு சொல்லுது எச்சரிக்கின்ற ஒளி.
சும்மா ஒரு லைட்டை போட்டு வெளிச்சம் காட்டிட்டு போற ஒளி அல்ல. இது அந்த உண்மையை, ரியாலிட்டி, அந்த உண்மையை எடுத்துரைக்கின்ற ஒரு ஒளி. யோவான் 12:35 அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருள் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போக இடம் என்னதென்று அறியான். ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்ற இந்த ஒளி. நான் முதல்ல சொன்ன, இயேசு சும்மா அப்படியே மேல் பூஜா பேசிட்டு போகல. அவர் அந்த சீல் பிதுக்கி அது வெளியே வர வரைக்கும், அந்த ரணம் முழுமையாக ஆறுகிற வரைக்கும் காரியங்களை செயல்படுத்துகின்றவர். இது எச்சரிக்கின்ற ஒளி. இந்த ஒளி இயேசு சொல்ல கொஞ்ச காலம்தான் இருக்கும். இந்த ஒளி கொஞ்ச காலம்தான் இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன? யூஸ் த டைம் which is favorable. இன்றைக்கு இது அனுகூல காலம், இது ரட்சணிய காலம், இது கிருபையின் காலம். இந்த காலத்தில் இதை பயன்படுத்திக் கொள். ஆண்டவர் இயேசு எச்சரிக்கிறார், மிக தெளிவாக சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அவன் எங்க போறான் அவங்களுக்கு தெரியாது. ஆகவே எச்சரிக்கின்ற இந்த அப்படின்னா மேக்கிங் யூஸ் ஆஃப் டைம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது. நாட்கள் பொல்லாதவைகளானதால், எபேசியர் 5:16 வாசிக்கிறோம், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனா, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். ரெடீமிங் த டைம் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், மீட்டுக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய அநேக நேரங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறது. ஜான் வெஸ்லி அவருடைய சில அவரை பின்பற்றி வந்த விசுவாசிகளுக்கு, அவருடைய உடன் ஊழியர்களுக்கு சொல்லுகின்ற கருத்தில் ஒன்று, ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காத, ஒரு சின்ன காலத்தை கூட விரயம் பண்ணாதீங்க, கர்த்தருக்காக இதை செய்து கொண்டே இருங்கள். ஃபாதர் பெக்மேன்ஸ் பாடுவாங்க, ஏதாவது செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்யுங்க, கர்த்தருக்கு எதையாவது செய்ய வேண்டும். என்றால் இது கொஞ்ச காலம்தான் இருக்கும். இந்த காலம் மிக குறைந்த காலம். வாழுகின்ற காலமும் குறைந்தது தான், நாம் வாழுகின்ற உலகத்தின் காலமும் குறைந்தது தான். ஆகவே இது எச்சரிக்கின்ற ஒரு ஒளி. என்ன? மேக்கிங் யூஸ் ஆஃப் டைம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். இன்னைக்கு நம்முடைய சங்கீதம் 90 பார்த்தீங்கன்னா, மோசேயின் சங்கீதம், அதில் சொல்லுவாங்க, எங்கள் நாட்கள் நாங்கள் ஒரு கடையை போல கடித்து போட்டோம். 120 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் பார்வோனுடைய வீட்டில், அரண்மனையில், எகிப்தினுடைய கல்வி கேள்வி, வாக்கிலும் செயலிலும் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறினவன். அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் தேவனால் பயிற்றுவிக்கப்பட்டவர். அடுத்த 40 ஆண்டுகள் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக, ஒரு தகப்பனாக, ஆசாரியனுக்கெல்லாம் பிரதான ஆசாரியனுக்கெல்லாம் மேலானவராக இருந்து நடத்தினவர் சொல்லுகிறார், எங்கள் ஆயுச நாட்டில் ஒரு கதையை போல கழிச்சு போட்டோம். 120 வருடங்கள் பிஸியஸ்ட் லைஃப். அப்படிப்பட்டவரே நான் கதையை போல கழிச்சு போட்டேன்னு சொன்னா, நாம் இன்றைக்கு கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஒளி உங்களோடு இருக்கையில் கொஞ்ச காலம்தான் அந்த ஒளி இருக்கும். மேக்கிங் யூஸ் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் கடினம்தான். ஆதியாக 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தேவன் ஒரு புருஷனாக வருகிறார். யாப்போக்கு நதிக்கரையிலே யாக்கோபு அவரை பற்றி கொண்டாரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அவனை விடமாட்டேன். அதுக்கு முன்னாடியே அதுக்கு பின்னாடியே கர்த்தர் அப்படி யாக்கோபிட்ட அகப்பட்டு கொண்டது இல்லையே. அந்த ஒரு வாய்ப்பை அவர் பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் அவர் யாக்கோபாவாக இருந்திருப்பார், இஸ்ரவேலாக மாறி இருக்க மாட்டார். மேக்கிங் யூஸ் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொள்கின்ற அந்த அனுபவம். மார்க் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வசனங்களில் பர்த்திமேயு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பார்வையற்றவர், ஆண்டவர் இயேசு எரிகோவுக்கு வருகிறார், எரிகோவிற்கு கடந்து போனார். அப்படித்தான் மார்க் 10:46 வாசிக்கிறோம். He entered into Jericho, he went away from Jericho. உள்ள வந்தாரு, போனார், அப்படித்தான் போட்டிருக்குது. ஆனால் அந்த நேரத்தை அந்த திமேயின் மகனாகிய பார்த்திமேயு பயன்படுத்தி கொண்டு பார்வை பெற்றாரே, அவரை பின்பற்றி போனாரு. அப்படின்னா கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு.
லூக்கா 23ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களில் வாசிக்கிறோம். 42வது குறிப்பாக 42ல் ஆண்டவர் இயேசுவோடு அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம் தான் சிலுவையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்திலும் ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று கேட்கிறானே. ஆண்டவரே சொல்கிறார், இன்றைக்கே நீ என்னோடு கூட வான் வீட்டில் இருப்பாய் அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க பாருங்களேன். வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இன்றைக்கு ஆவிக்குள்ள அநேக நேரங்களில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் கந்தாகேய ராஜசேகரனுடைய அந்த நிதி அமைச்சர் அவன் எருசலேமுக்கு வந்து ஆராய்ச்சிக்கு வந்து திரும்பி போகிறான். ரதத்தில் வனாந்தரத்துக்கு ரதம் கடந்து போகிறது. ஏசாயா புத்தகத்தை படித்து கொண்டு போகிறான். அவருக்கு புரியவில்லை. ஆவியானவர் பிலிப்புவை அனுப்புகிறார். பிலிப்பு வெளியே ஓடி போய் கேட்கிறார். ரதம் ஓடுகிறது, கூட ஓடிக்கொண்டு கேட்கிறார், நீ படிக்கிறே, உனக்கு அது புரிகிறதா? அது சொல்லுகிறார், ஒருவனுக்கு விளக்கு சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? அப்போது அவன் சொல்லுகிறான், அந்த அந்த நிதி அமைச்சன் சொல்லுகிறான், நீ வந்து எனக்கு அது கொஞ்சம் விளக்கி சொல்லு என்று ரதத்தில் அவனை ஏற்றிக்கொள்ளுகிறான். அவர் படித்த அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை அந்த அடிப்படையாக கொண்டு இயேசுவை குறித்து பிலிப்பு பேசுகிறார். அவர்கள் போயிட்டே இருக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் தண்ணீர் உள்ள இடத்துக்கு வரும்போது அவன் கேட்கிறான், நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன? வருஷ கணக்கில் சபைக்கு வந்து இன்னும் ஞானஸ்நானத்துக்கு தண்ணி காட்டுற நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஞானஸ்நானம் பெற்றேன் என்று சொல்லி பழைய வாழ்க்கையோட மோசமான வாழ்க்கை நிறைய பேர் இருக்காங்க. அவனுக்கு கிடைத்தது அந்த வனாந்திரத்தில் கூட வருகிறார். அந்த ரதத்தில் தேவ மனுஷனை ஏற்றுக்கொண்டான். அவர் இயேசுவை பற்றி பேசின போது அவர் ஞானத்தை பற்றி பேசினார், அங்கே போடலை. அந்த ஆட்டுக்குட்டியை குறித்து அது இயேசுவோடு ஒப்பிட்டு பேசுகிறார். தண்ணீர் இடம் வரும்போது கேட்கிறான், தண்ணீர் இருக்குது, நான் ஞானஸ்நானம் தடை என்ன? மேக்கிங் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட ஒரு மனிதர். இந்த செய்தியை பார்க்கும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாக்கோபாக இருக்கட்டும், அல்லது பர்த்திமேயு பார்வையிட்டவராக இருக்கட்டும், அல்லது சிலுவையிலே தொங்கிய அந்த கல்வனாக இருக்கட்டும், அல்லது ஒரு நாட்டு நிதி அமைச்சராக இருக்கட்டும், கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க பாருங்களேன். ஏசாயா 55:6 வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கிறவர்களுக்கு கூப்பிடுங்கள். தூரத்தில் போன பிறகு கூப்பிட்டாலும் பலன் இல்லை. அவர் கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு மிக எளிமையாக சொல்லிட்டாரு, ஒளி உங்களோடு இருக்கும்போது நீ ஒளியின் பிள்ளையாக நடந்து கொள். இது கொஞ்ச காலம்தான் உன்னோட இருக்கும், ரொம்ப காலம் இருக்க போறதில்லை. ஆகவே நீங்கள் இருளில் அகப்படாதபடி ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் எங்கே போகிறான் என்று அறியான். நமக்கு தெரியும், நான் எங்கே போகிறேன் நமக்கு தெரியணுமே. இந்த உலக வாழ்க்கையில் போகும்போது நான் நித்திய வாழ்க்கையை நோக்கி போகிறேன்னு தெரியணுமே. நான் அந்த பரமசிவனை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியணுமே. கடைசியாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இந்த ஒளியினுடைய அடுத்த தன்மை, ஒளியினுடைய அடுத்த தன்மை யோவான் 12:36. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இந்த ஒளி பிள்ளைகள் ஆக்குகின்ற ஒளி. இந்த ஒளி அவரை விசுவாசிக்கிறவனை ஒளியின் பிள்ளையாகவே மாற்றுகிறது. சொல்லப்போனால் அவனை பிள்ளைகள் ஆக்குகின்ற ஒளி. தேவனுடைய திட்டமே அதுதான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் மனிதனை குறித்த தேவனுடைய திட்டத்தை வேதம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. தம்முடைய குமாரன், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவனும் இயேசுவாக மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆண்டவர் இயேசு தேவனுக்கு ஒரே பேரான குமாரன். அது யோவான் 3:16. ஆனால் ரோமர் 8:29 வாசிக்கிறோம், முதற் பேரானவர் என்று வாசிக்கிறோம்.
சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர். அங்க ஒரே பேரானவர் என்றால் ஒரே பிள்ளை, ஆனா இங்கே மூத்த பிள்ளை. ஒரே பேர் என்றால் அதுக்கப்புறம் பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். முதல் பிள்ளை என்றால் 2வது 3வது பிள்ளைகள் இருக்கிறது என்று அர்த்தம். இந்த ஒளி உலகத்தில் இருக்கும்போது இந்த ஒளியை உறுதியாக பற்றி கொண்டு நடந்தால் இந்த ஒளி தேவ திட்டம் ஒவ்வொரு மனிதனையும் இயேசுவை போல மாற்றுவது. இது பிள்ளைகள் ஆக்குகின்ற ஒளி. இதற்கு என்ன வேண்டும்? ஆண்டவர் இயேசு லூக்கா 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு கருத்தை சுட்டி காட்டுவார். யோவான் 16:8, அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். ஒரு அநீதியான உக்கிரானக்காரன் எஜமானுடைய செல்வத்தை தவறாக பயன்படுத்துகிறான், எஜமானை வஞ்சிக்கிறான். எஜமானுக்கு செய்தி போகிறது, எஜமான் உன்னை அழைத்து சொல்லுகிறான், உன் கணக்கை நீ ஒப்புவித்து விட்டு நீ வெளியே போ. அப்போது இவன் சொல்லுகிறான், என் எஜமான் என்னுடைய பதவியிலிருந்து தள்ளுகிறான், வெளியே போனால் என்னால் பிச்சை எடுக்க முடியாது, என்னால் கடினமாக உழைக்க முடியாது. ஆகவே நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரிகிறது. என்னை வெளியே தள்ளும்போது, வேலையிலிருந்து வெளியே தள்ளும்போது என்னை ஏற்றுக்கொள்ள யாராவது வேணுமே. ஆகவே அவன் 100 வாங்கினவனை அழைத்து, நீ அதை 80 என்று எழுது. அடுத்து 100 வாங்கினவனை 50 என்று எழுது. கணக்கை ஆல்டர் பண்றான், அதை தவறாக தப்பு கணக்கு எழுதுறான். இதுவும் எஜமானுக்கு போகிறது. அப்போது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை தண்டிக்கணும். ஏற்கனவே தவறு செய்தான், இப்ப மறுபடியும் தவறு செய்கிறான், தண்டிக்கணும். ஆனா ஆண்டவர் இயேசு அவன் மெச்சிக்கொண்டான். பரவாயில்லடா, புத்திசாலித்தனமா பண்றான் பார். வெளியே போனா ஐ கான் டிக் நாட் பெக், என்னால் வெட்டவும் முடியாது பிச்சை எடுக்க முடியாதுன்றான். அப்போ அவனுக்கு தெரியுது, வெளியே தள்ளப்பட்டால் எனக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது என்னை அங்கே ஏற்றுக்கொள்றதுக்கு ஆள் வேண்டுமே. இயேசு அந்த ஒரு தவறான எடுத்துக்காட்டு அதை சுட்டி காட்டி இயேசு சொல்லுகிறார், இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். ஒளியின் பிள்ளைகளை விட இந்த உலகத்தின் பிள்ளைகள், இன்னும் சொல்ல போனால் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திசாலியா இருக்கிறாங்க. அப்படியானால் இன்னைக்கு நீங்கள் பிள்ளைகள் ஆக்கப்பட வேண்டுமானால் என்ன வேண்டும்? we must be wise, ஞானம் உள்ளவர்களாக. உலகத்து மனுஷனே கர்த்தருடைய பிள்ளைகளை விட, ஒளியின் பிள்ளைகளை விட அதிக ஞானியா புத்திமானா இருப்பானா, நீங்கள் நானும் இன்னும் எவ்வளவு புத்திமானாக இருக்க வேண்டும். இந்த புத்தி மிக மிக அவசியம். இது இருந்தால்தான் என்னாகும், நம்மை பிள்ளைகளாக ஒளியின் பிள்ளைகளாக மாற்றுவது தேவனுடைய திட்டம். அதுக்கு என்ன வேண்டும்? we must be wise enough, ஒரு போதுமான ஞானம் உள்ளவர்களாக, ஒரு புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுக்கு வேண்டியது 3 சின்ன கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். நீங்கள் நானும் புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டுமானால் முதல்ல ட்ரஸ்ட், நம்பிக்கை. யோவான் 12:36 வாசித்தோமே. யோவான் 12:36 ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற அந்த வார்த்தை, ஒளியின் பிள்ளையாக கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டுமானால், அந்த ஒளி அதுக்கு தான் வந்திருக்குது, அதை நம்மை மாற்ற வேண்டுமானால் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக்கும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ட்ரஸ்டிங் இன் த லைட், அந்த ஒளியின் மேல் வைக்கிற நம்பிக்கை, உறுதியான அசைக்கப்பட முடியாத நம்பிக்கை. 2வதாக ஒளியின் பிள்ளையாக வாழ வேண்டும். live as light. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8 உள்ளத்தில் எழுதப்பட வேண்டிய ஒன்று. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் அல்ல, அந்தகாரமாகவே இருந்தோம். அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு அழைத்தார். 1 பேதுரு 2:9. ஆனால் இங்கே ஆவியானவர் எழுதுகிறார், முற்காலத்தில் இயேசுவை அறியாதற்கு முன்பாக, ஒளியெடுத்து வராதற்கு முன்பாக நீங்கள்
அந்தகாரமாய் இருந்தீர்கள், அந்தகாரத்திலும் இருந்தீர்கள், அந்தகாரமாகவும் இருந்தீர்கள். இருளிலும் இருந்தோம், இருளாகவும் இருந்தோம். இப்போதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். முதல்ல இயேசு மேல் வைக்கிற அந்த ஒளி மேல் வைக்கிற அந்த ட்ரஸ்ட், அசைக்கப்பட முடியாத நம்பிக்கை. இரண்டாவதாக ஜீவியம் மாற்றப்படுகின்ற அனுபவம். மூன்றாவதாக எச்சரிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை, வாட்ச்ஃபுல்னஸ், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அனுபவம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாடம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். பி வாட்ச்ஃபுல். பி வாட்ச்ஃபுல். எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் பகலுக்குரியவர்கள், இருளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆகவே மற்றவர்கள் தூங்குகிறது போல, எல்லாருமே தூங்குவாங்க, உலகத்தை மிச்சம் உணர்வற்று போய் தூங்குவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. நாம் மற்றவங்க தூங்காம விழித்து கொண்டு அந்த எச்சரிக்கை ஒன்று எப்போது இருக்கணும். எப்போ வந்தாலும் மாறனாத்தா, எப்போ இயேசு வந்தாலும் தெரியுதான், இதோ நான் வரேன்ப்பா அப்படின்னு ஓடி போகிற அந்த அனுபவத்தை, விழிப்புணர்வை சுட்டி காட்டுகிறது. ஆகவே பழைய பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் செய்ய சொன்ன 3வது பொருள் அது குத்து விளக்கு. அந்த விளக்கினுடைய நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய ஆலயத்துக்குள் இருக்கிற அந்த இருளை வெளிச்சமாக மாற்றுவதற்கு, பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ ஊழியர்கள் ஊழியம் செய்வதற்கு அங்கே இருள் இருக்கக்கூடாது, வெளி வேண்டும். அதை ஒளியேற்றுவதற்குத்தான் இந்த குத்து விளக்கு கர்த்தர் செய்ய சொல்கிறார். அந்த குத்து விளக்கத்தின் வெளிச்சத்தில் தான் பரிசுத்த பதத்தில் ஊழியர்கள் ஊழியம் செய்ய முடியும். அது நிழல். புதிய ஏற்பாட்டில் சபையின் இருள் உள்ள இடங்களில் ஒளியை கொடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு வந்தார். இந்த ஒளி முதலாவது, இது இருளில் பிரகாசிக்கிற ஒளி, இருளால் மேற்கொள்ள முடியாத ஒளி, யோவான் 1:5. இரண்டாவது, இது எந்த மனுஷன், இருளில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, யோவான் 1:9. மூன்றாவதாக யோவான் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள்ல இது தேவனுடைய அன்பு, மறுபக்கத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு, ரெண்டையும் கொண்டு வந்த ஒளி, இது வந்திருக்கும் ஒளி. நான்காவதாக இது ஜீவன் அளிக்கும் ஒளி. அவரை மெய்யாக பின்பற்றி போகும்போது அவனை ஜீவ ஒளியாக மாற்றுகின்ற ஒளி. ஐந்தாவதாக இது எச்சரிக்கும் ஒளி. யோவான் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கொஞ்ச காலம்தான் இந்த ஒளி இருக்கும். ஆறாவதாக கவனிக்கிறோம், இது இந்த ஒளியினத்தில் வருகிறவனை ஒளியின் பிள்ளையாகவே மாற்றுகின்ற அந்த ஒளி. ஆகவே பழைய பாட்டில் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரம் செய்ய சொன்ன அந்த குத்து விளக்கு, அது நிழல், தேவனுடைய நிழலினுடைய தன்மை. இருளுள்ள இடங்களில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது, பிரகாசிக்கின்ற அந்த தன்மை உள்ளது. அது சபைக்கு இன்றைக்கு வேணும் சுட்டி காட்டுகிறது. இருளுள்ள இடங்களிலே பிரகாசிக்கிற ஒளி என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களில் கர்த்தருடைய வசனத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி, இருளுள்ள இடங்களிலே அந்த வெளிச்சமாகிய வசனம் என்று பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம். இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, இருளை வெளிச்சமாக்குகிற ஒளி நாம் தேடி போகல, நம்ம தேடி வந்திருக்குது. வானத்துக்கு ஏறி யார் இந்த ஒளி என்று எந்த மனிதனும் கேட்டதில்லை. வானத்தை விட்டு பரலோக மகிமையை இழந்து ஒரு மனிதனைப் போல, அடிமையைப் போல ரூபமெடுத்து வந்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்த அந்த ஒளி ஆலயத்தினுடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவதற்கு வந்த ஒளி. ஆலயத்தை உருவாக்குவது மாத்திரமல்ல அந்த ஒளியின் நோக்கம், ஆலயத்தில் இருளில்லாத ஒரு நிலை வர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஒளி. அவரை நோக்கி பார்ப்போம். இந்த ஒளியின் பிள்ளைகளாக மாற நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிப்போம்.
பரிசுத்த பிதாவே, ஒரு கிருபையுள்ள வசனத்தை எங்களுக்கு நேராக தேவரை அனுப்பி கொண்டே இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை எங்களுக்கென்றே நீர் ஆயத்தம் பண்ணி கொடுப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒளியின் பிள்ளைகளாக உங்களுடைய திட்டமாகிய உங்களுடைய குமாரனை போல நாங்கள் மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.